அசாத்தியஸ்வாதக சுவாமின்னு அசாத்தியம் தவகிம்மத ராமதோத கிருப அசந்தோ மத்காரியம் சாதய பிரபு. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த காணொலியிலே ஜனவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன் எப்படி இருக்கிறது என்று காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் லாபஸ்தானத்துக்குள்ளே இருந்த 4 கிரக சேர்க்கை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி 12ஆம் இடத்திற்கு இவர்கள் மூவ் ஆக போகிறாங்க இந்த வாரத்தில். அதுபோல் 6ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிற சத்துருஸ்தானத்துக்காரரான சந்திர பகவான் அஷ்டமம் அப்படிங்கிற 8ஆம் இடத்துலேருந்து புறப்படுவார். அதனால் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி உங்களுடைய ராசியின் லாபஸ்தானத்துக்குள்ளே வருவார். 9ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆவது இடம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனாலும் காரியங்கள் மெதுவாக இருந்தாலும் வேலை நடக்கும். அதனால் சந்திரன் மனோகாரகன். எதை நல்லா வச்சுக்கிறோமோ இல்லையோ மனசை நல்லா வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் நல்லாயிடும். எதுவுமே முடியுன்ற காரியத்தை மனசில் கொண்டு வரணும். முடியாதுங்கிறத ஓர வச்சுட்டு எல்லாம் முடியும், முதல்ல முடியுமா பார்க்குறேன், லெட் மீ ட்ரை அப்படிங்கிறத கொண்டு வாங்க. அதுதான் லாபத்துக்கும் வெற்றிக்கும் முதல் வழி. முயற்சியே இல்லாமல் நான் லாபம் சம்பாதிக்கணும்னு இல்லாமல் முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அதனால் முயற்சி அப்படிங்கிறத முன்னாடி வச்சு செய்யணும் அப்படிங்கிறத கொண்டு வரது தான் இந்த சந்திரனுடைய நோக்கம். மனசை ஒழுங்காக ஒருநிலைப்படுத்தினீர்கள் என்றால் அந்த அலை போல் ஏறி இறங்குது பார்த்திங்கள, அந்த மாதிரி மார்க்கெட்டில் பயோரிதமும் அப்படி ஏறி இறங்கும். நம்ம வாழ்க்கையில் டக்க 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 டக்குன்னு அடுத்தடுத்த காரியங்கள் நீங்கள் செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுக்கும். திருமணம் போன்ற முதலீடுகள் இன்வெஸ்ட் பண்ணி குழந்தைகளெல்லாம் கல்யாணம் பண்ணுறோம். பண வரவு, கடன் சுமை குறைதல், தொழிலிலே லாபம், படிப்பு கல்வி நிலையில் நல்ல உயர்வு, இது எல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரத்தில் பார்க்கலாம். விரயஸ்தானமாச்சு சார், கொஞ்சம் விரயம்லாம் நிறைய ஆகுமா அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சுப விரயங்களாக மாறும். ராசியை யார் பார்த்துட்ருக்கிறா? குரு பார்க்குறார். குரு பார்க்கும்போது எதாவது தகராறு விடுவாரா? கரெக்டாக தான் பார்ப்பார். லாபஸ்தானத்தையும் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் எந்த விதத்துலேயும் லாபத்தை நீங்கள் குறைக்க விட மாட்டார். அதனால் கரெக்டாக இருக்கும் இந்த ஃபோக்கஸ். கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் முக்கியமாக நவமி திதியிலேருந்து ஆரம்பிக்குது, முடியக்கூடியது அமாவாசை திதியில் முடியும். நவமி திதினாலே நேர்மை, நியாயம், தர்மம் அதுக்குள்ளே போகணும். மோட்சம் அப்படிங்கிற இடத்துல 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் நல்லது ஒரு வேலையெல்லாம் செய்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரில் டவுன் பண்ணி பொருள் ஆக்கங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடித்து வெற்றி நிலைக்கு கண்டுபிடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை பூர்ணத்துவம் அடையும். இதுதான் இந்த வாரத்துடைய தத்துவம். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த வாரம் நடக்கிறது. 18ஆம் தேதி அன்று அமாவாசை அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவசியம் தான தர்மம் செய்யுங்க. தை அமாவாசை உங்களுடைய மூதாதையர் அவர்களுக்கு பிண்ட பிரதானங்கள்லாம் செய்துவிட்டு படையெல்லாம் செய்துவிட்டு 11:36 மணிலிருந்து 12:24 வரைக்கும் கூடிய அபிஜித் முகூர்த்தம் என்கிற முகூர்த்த நேரத்திலே நீங்கள் எவ்வளவு தானம் தர்மம் செய்கிறீர்களோ அவ்வளவும் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல பலனை தரும். 32 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.